Hi, my dear board papers, அவ்விவர் சில்ட்ரன்ஸ் வாலிப பெண்களே, இளைஞர்களே, ஒருவர் இரவு தூங்கி காலையில் எழுந்திருக்கவில்லை என்றால் அவருக்கு தெரியாது அவர் இறந்து விட்டார் என்று. ஓகேவா? ஒருவேளை அவர் விழித்து கொண்டிருந்தார், எழுந்து எழுந்துட்டார் வச்சுங்களேன். காலையில் தூங்கினார், காலையில் சாரி ராத்திரி தூங்கினார், காலையில் எழுந்துட்டார். அப்போது what will happen? What will happen? அவ்வளோதான். ஸோ ஆமாம், ஏனென்றால் அவர் இறந்து போனது அவருக்கு தெரியாது. ஓகேவா? எப்போ ராத்திரி தூங்கிட்டு காலையில் எழுந்திருக்கலைன்னா அவர் இறந்து போனது அவருக்கு தெரியாது. எந்த துன்பமும் இல்லை. சப்போஸ் காலையில் எழுந்துக்கிட்டார்னு வச்சுக்கிங்களேன், அந்த நிமிடமே அன்றைய தினம் எப்படா இந்த காலையில் போவோம், எப்படா இந்த மத்தியானம் போவோம், எப்படா மறுபடியும் இந்த ராத்திரி போவோம் சொல்லிட்டு தென் அப்படியே அந்த சோகத்துக்கு அந்த நாள் அவரை மிரட்ட ஆரம்பித்து விடும். இதுதான் வாழ்க்கை. ஸோ செத்து போயிட்டு அவருக்கு தெரிய போகிறதுள்ள துன்பம் இல்லை. காலையில் எழுந்துக்கிட்டா அந்த நாளானது காலை எப்போ போவோம், மதியானம் எப்போ போவோம், ராத்திரி எப்போ போவோம், அந்த சனியம் புஷ்யமாக எப்போ போவான், சனியம் புஷ்ய உலகம் எப்போ அழியும் என்று அந்த தினமானது அவரை மிரட்ட தொடங்கி விடும் இல்லையா? அதானே உண்மை. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த நேரத்திலும் துதிப்பேன். ஆதியுனே அந்தமும் நீயே, ஜோதியும் நீயே, என் சாந்தமும் நீயே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த நேரத்திலும் துதிப்பேன். இவ்வளோதான். நன்றி பாராட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். பிகாஸ் வி ஹாவ் டு கோ, ஆமாம், இட்ஸ் அ லாங் வே டு கோ. எவ்வளோ தொலைவு போகணும். ஸோ போயிட்டே இருக்க வேண்டியது தான். மறுபடியும் அதே காலை வந்துவிடும், அதே தூரம் வந்துவிடும், அதே மிரட்டுவது ஏற்பட்டு விடும். இதுதான் உலகில் கோடானு கோடி மனிதர்கள் மற்றும் ஜீவராசிகளின் உண்மை நிலை. நமக்கு மட்டும் இல்லை, ஜீவராசிகள், மரம், செடி, கொடி, ஆமாம், இயற்கை எல்லாத்துக்கும் இந்த நிலை தான். ஸோ இப்படி இருக்க உலகில் உள்ள மக்கள் அனைவரும் என்ன செய்தாலும் அதனால் பெரிய நரகம் எதுவும் தோன்றி விடாது. இந்த மாதிரிலாம் போடுறதுனால என்ன பெருசாக ஒரு நரகம் வந்துட போதா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே நரகம் தானே. சரியா? உதாரணமாய் 1000 பொய்களை சொல்லி திருமணம் செய்து கொண்டு 2000 திருமணம், 2000 பொய்களை சொல்லி ஒருவனுக்கு என்னது கருமாதி பண்ணு இப்படிலாம் சொல்லுவான். என்னது 1000 பொய்யை சொல்லி ஒரு திருமணத்தை பண்ணு, 2000 பொய்யை சொல்லி ஒருத்தவனுக்கு கருமாதியை பண்ணு இப்படிலாம். ஆமாம், அப்படி சொல்லுவான். புரியலையா? செத்துப்போ, அவ்வளோதான். புரியலையா? செத்துப்போ. ஆனால் செய்யக்கூடாத சாதாரண தவறு அல்ல, மாபெரும் தவறான நீ ஒரு குடும்பத் தலைவன், உன் மனைவி ஒரு குடும்பத் தலைவி, உலகில் உள்ள அனைத்து ஆண்களும் குடும்பத் தலைவன், அனைத்து பெண்களும் குடும்பத் தலைவி என்ற கொள்கை தத்துவ சித்தாந்தத்தை மறந்து எவனோ ஒரு கட்சிக்கார ஆணையோ பெண்ணையோ ஆதரிக்கிறாய நய அறிவு இருக்கா உங்களுக்கு? புரியுதா? வாழ முடியல செத்து போல, நம்மட வாழ முடியல செத்து போ. ரொம்ப தூரம் பயணம் செய்யணுன்றதுக்காக நீ கடாம நான் அறிவிட்ட. ஸோ ஒரு குடும்ப தலைவன் என்பது யார்? நீ. ஒரு குடும்ப தலைவி என்பது யார்? உன் மனைவி. அப்புறம் எங்கேருந்துடா வந்தானுங்க தலைவனுங்க? ஆனால் தெருவுக்கு 100 தலைவன்றான். கஞ்சா எடுக்கிறவன், திருடுறவன், பொய் சொல்கிறான், நாய் இருக்குல்ல, நாய் சொறி நாய், அதெல்லாம் வேலை பார்க்குறவெல்லாம் தலைவனாடா? டேய், என்னடா அவங்க லாஜிக்கு? நீ தான்டா தலைவன், உன் மனைவி தான் தலைவி, குடும்ப தலைவன், குடும்ப தலைவி.
உன் குழந்தைகள், உன் குடும்பம். இதுதான். அப்புறம் எங்கேருந்து இன்னொரு தலைவன் வந்தான், ஐயா அவனுக்கெல்லாம் ஓட்டு போடுறீங்க, அவங்க கொடுக்குற பிரியாணிக்கு குவாட்டரையும் வாங்கி தருவிட்டு தேச துரோகியாக மாறிட்டு இருக்க உயிரில் மேலான அற்புதமான அந்த ஓட்டு உரிமையை போய் கண்ட கருமாந்திரம் பிடிச்சி ஒழுங்கு போகிறேன். காலங்காலமாக சொல்லின்னு இருக்கிறேன் நான். எந்த கட்சிக்காரனும் நல்லவனும் இல்லை, எல்லா பயிர்களும் திருட்டு பயிலுவோம். இந்த மாதிரி திருட்டு பசங்கக்கிட்ட மூத்தத்தை வாங்கி குடிச்சிட்டு ஓட்டை போட்டு தேசத்தை நாசம் பண்ணுறீங்களே. ஒரு அமெரிக்கா பார் எப்படி இருக்குது. வெறும் 30 கோடி 33 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு அமெரிக்க நாடு. இந்தியா 140 கோடி பேர் இருக்கிறான். நக்கு நக்குன்னு சப்புன்னு ரோட்டில் சப்பிக்கின்னு பிச்சை எடுத்துக்கின்னு பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட்டி கொடுத்துன்னு வாழறதுக்கு பேர் வாழ்க்கையா? 10ஆம் கோடிக்கு உன் உயிரிலும் மேலான ஓட்டை வேற அவனுங்களுக்கு வித்துறியாடா ராஸ்கல். சரி எப்படியோ போ, ரோட்டில் படுத்துக்கோ, எவன் கூடியா போ. ஆனால் ஏன்னா உன் ஓட்டை விற்று தப்பான தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறாய். நீ குடும்பத் தலைவன், உன் பொண்டாட்டி குடும்ப தலைவி. இப்படி இருக்கும்போது இன்னொரு தலைவி எங்கேருந்து வருவான், இன்னொரு தலைவன் எங்கேருந்து வருவான்? தலை இல்லாத முண்டமே, தலை இருக்காதா? தலை இல்லையா? உனக்கு அறிவு இல்லையா? ஸோ இந்த மாதிரி நல்லா கேட்டுக்கோ. உன் உணர்ச்சியையும் உன்னுடைய உணர்வுகளையும் உணர்ந்தவனாய் நீ இருந்தால், நீ நல்ல தலைவனாக இருந்தால் எந்த கட்சிக்காரனுக்கும் ஓட்டு போடாத, எந்த கட்சிக்காரனுக்கும் ஓட்டு போடாது. இங்கே ஒரு பயம் நல்லவ கிடையாது. நல்லா யோசிச்சுப்பார், சிந்திச்சுப்பார். ஒரு நாளைக்கு முன்னால் போ, இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னால் போ, இல்லை 2000 வருஷத்துக்கு முன்னால் போ, இல்லை ஒரு 6000 வருஷத்துக்கு முன்னால் போ. ஓரளவுக்கு ஹிஸ்ட்ரி இருக்குது, ஓரளவுக்கு எதாவது எழுதி எல்லாம் இவங்களே எழுதுன்றது தான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எழுதி வச்சுன்னு இருப்பானுங்க. புரியுதா? அதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீ எங்கே படிக்க தெரியாது, படிச்சுருந்தா பரவாயில்ல, ஏதாவது புக்கு படித்து ஏதாவது ஊர் உலகம் அதை பற்றி இதை பற்றி தெரிஞ்சு வச்சுருப்பேன். அதை நீ தான் ஒரு மைரியும் படிக்கலையே. சரி, நான் என்ன சொல்ல வரேன் நல்லா புரிஞ்சுக்க. இதுதான் நான் சொல்ல வரேன். நீ தனி மனிதன் இல்லை, நீ தலைவன்பா, குடும்ப தலைவன். உன் மனைவி தனி மனிதி கிடையாது, அவள் ஒரு குடும்ப தலைவி. ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு தலைவன் இருக்கிற, ஒரு தலைவி இருக்கிற. அப்புறம் எங்கேருந்து நான் ரோட்டில், ஊரில், தெருவில், கிராமத்தில் மயிலில் தலைவன் வந்தான். தலைவன் திருட்டு தலைவன்களை தேர்ந்தெடுப்பதில் நீ குறிக்கோளாக இருந்தால் இயற்கை உன்னை கொன்று தூக்கி காக்காய்க்கு குருவிக்கு போட்டுட்டு போயிட்டே இருந்துடும். பார்த்துக்க, இதெல்லாம் தப்பு நீ செய்யறதில்ல. எந்த கட்சிக்காரனுக்கு ஓட்டு போடாத. தலைவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய வேலை உனக்கு இல்லைடா, அது இறைவனுக்கு மட்டும்தான் சொந்தம். அவன் ஏற்கனவே தேர்ந்தெடுத்திருக்கிறானே உன்னை குடும்ப தலைவன் என்று, உன் பொண்டாட்டியை குடும்ப தலைவி என்று. அப்புறம் எப்படி நீ இன்னொரு மயிறு தலைவனை தேர்ந்தெடுப்பதற்கு உனக்கு எவன் அதிகாரம் கொடுத்தது? இயற்கையை மீறி உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டு போயிட்டு இருக்க. இயற்கை மூஞ்சி கீஞ்சிலாம் அச்சு கீச்சு தூக்கி போட்டு மிரின்னு அப்புறம் உன் குடும்பத்தையே நொறுக்கி போட்டுரும். உன் குடும்பம் முக்கியமா இல்லையா? அப்படி எல்லாம் ஒரு கட்சிக்காரனுக்கும் எந்த கட்சிக்காரனையும் ஏற்றுக்கொள்ளாது. எல்லாம் திருட்டு பசங்க, எல்லாம் திருட்டு பசங்க. மைண்டட், ஐ டெல் யூ. கட்டுட்டா வாட்? ஆமாம், நல்லா புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு எல்லாம் ஆமாம், இயற்கை காட்டிலும் எது உசுரை காட்டிலும், இயற்கையை காட்டிலும், பஞ்சபூதங்களை காட்டிலும், இந்த பிரபஞ்சத்தையே காட்டிலும் உன் ஓட்டு அவ்வளவு அவ்வளவு உயர்ந்தது. உன்னுடைய ஓட்டு உரிமை அவ்வளவு உயர்ந்தது. பிரபஞ்சத்தை விட, பஞ்சபூதங்களை விட, இயற்கையை விட எவ்வளோ பெரிய அற்புதமான அந்த ஓட்ட கேவலம் எச்சப்பைய திருட்டு ராஸ்கல்களுக்கு போடுற கட்சிக்கார நாய்ங்க, திருட்டு ராஸ்கல். உலகத்தில் 78 80 வருஷமாக எனக்கு 60 வயசாகுது. ஒரு 50 வருஷமாக ஒரே ஒரு நல்லவனை கூட, ஒரே ஒரு நல்ல திருட்டு பேரை கூட, திருட்டு பேர் தான் நான் சொல்லுவேன், தலைவனான்னு சொல்ல மாட்டேன். நான் எவனையுமே தலைவனாக ஏற்றுக்கொள்வதில்லை, இயற்கையை தவிர. ஏன்னா இயற்கையே என்ன குடும்ப தலைவன் சொல்லுது, இயற்கையே என் பொண்டாட்டியே குடும்ப தலைவின்னு சொல்லுது. நாங்கள் ஒரு தலைவனும் ஒரு தலைவி இங்கே இருக்கும்போது இன்னொரு தலைவி எங்கேருந்துடா வந்தா, இன்னொரு தலைவி எங்கேருந்துடா வந்தா? திருட்டு கஞ்சா குடிக்கிற திட்டு பயலை, ஊசி போட்டுக்கிற திட்டு பயலை, செருப்பு பிஞ்சிடுற ராஸ்கல்ஸ். உங்களுக்கு எல்லாம் இயற்கைக்கிட்ட சொல்லி அடிச்சு நொறுக்கி விட்ருவேன் இந்த ஊர் உலகத்தெல்லாம். பார்த்துக்க, எல்லாம் தவறு அப்படிலாம் செய்யக்கூடாது, சரியா? ஸோ அப்போ பார்த்துக்க, ஆமாம், நீ உன் மனைவி இன்று ரோட்டில் மறுநாள், அதுக்கு அடுத்த மாதம், அப்புறம் அடுத்த மாதம், அப்படியே காலங்கள் கணக்கு உன் பொண்டாட்டியை ரோட்டில் விட்டோம், குழந்தைங்கள ரோட்டில் விட்டுட்டு இந்த திருட்டு பசங்களுக்கு ஓட்டை போட்டு
எத்தனை நாளைக்கு தான் கத்திக்கிட்டு இருக்க முடியும் சொல்லு? இதான் வேலையா எனக்கு? எப்போ பார்த்தாலும் இப்படியே கத்தின்னு இந்த திட்டு பசங்க எப்போ திருந்துவான், இந்த புறம்போக்கு எச்ச பசங்களுக்கு எப்படா புத்தி வரும், இப்படியே தான் பண்ண. ஜான் பார் டொனால்டு ஜான் ட்ரம்ப் மாதிரி வாழ கற்றுக்குங்கடா. அமெரிக்கா அமெரிக்கா ஜான் அப்போ இருந்தது. ஆமாம், டொனால்டு ஜான் ட்ரம்ப் எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மனிதன். அவ்வளோ கோடி ஓடியாக ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு. இந்த ஊரையே வாங்கலாம், அவ்வளோ பணம் வச்சுக்கணும், மக்களுக்கு சேவை பண்ணணும், அமெரிக்கா மக்களுக்கு சேவை பண்ணணும், அமெரிக்க மக்கள் என் மக்கள், அமெரிக்க மக்களுக்காக நான் எதை வேணால் பண்ணுவேன்னு பண்ணுறாரு. நாட்டு தலைவர் தலைவர் சொல்லாத, தலைவர் சொல்லாத, எவனையுமே தலைவர் சொல்லாத. அப்படி சொல்லிக்கணுமா? உன்னை சொல்லிக்கொள், உன்னை சொல்லிக்கொள். அப்படி இல்லையா உன் இயற்கை, உன் தெய்வத்தை, நீ வணங்கும் கடவுளை, ஆண்டவனை. ஆமாம், எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் தூதிப்பேன். ஏசுவே உம்மை நான் தூதிப்பேன், எந்த நேரத்திலும் தூதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. இவ்வளோதான். அப்புறம் எங்கேருந்தா வந்தா திருட்டு தலைவன்? மரியாதையாக சொல்லிட்டான், நீ தான் குடும்பத்தலைவன், நீ தான் குடும்பத்தலைவன். உன் குடும்பத்தை கண்ட்ரோலில் வச்சுக்க வேண்டியது, பாதுகாப்பாக வச்சுக்க வேண்டியது, அவங்களுக்கு எந்த குறைவும் இல்லாமல் அவங்க ரொம்ப மகிழ்ச்சிகரமாக வாழறதுக்கு வேண்டிய எல்லா வேலைகளையும் நீ உண்மையாக செய்யணும்னு சொன்னால் இந்த ஊர் உலகத்தில் ஒரு பயணியும் தலைவனாக ஏற்றுக்கொள்ளாதே. ஒத்துழையாமை சரியா? ஒத்துழைக்காது, அவளுக்காக இருந்தாலும் ஒத்துழைக்காது. அதுதான் ஓகேவா? உன் பிள்ளை செல்வம் தாண்டா இந்த உலகத்திலே மாபெரும் செல்வம். அப்புறம் நல்லா புரிஞ்சுக்கோண்ணா. சரியா இல்லையா? மானிடா வீணடா, நீ வெறும் என்னது எலும்பு கூடு தாண்டா. மானிடா வீணடா, நீ வெறும் எலும்பு கூடுடா, வெறும் எலும்பு கூடு. பார்த்துக்க சரியா? ஒரு குடும்ப தலைவன் அவன் வீட்டிற்குள் இன்னொரு தலைவனுக்கு இடம் கொடுத்தாலும் ஆகும். ஒரு குடும்ப தலைவன் அவன் வீட்டுக்குள்ளார இன்னொருத்தன் தலைவன் அவன் உள்ளே விட்டாயினாவும் உன் பொண்டாட்டியை வேலை பார்த்துட்டு போயிடுவான்டா. உன் பொண்டாட்டியை வேலை பார்த்துட்டு போயிடுவான். புறம்புக்கு உன் பொண்டாட்டியை வேலை பார்த்துட்டு போயிடுவான். அறிவு கட்டவன. எந்த கட்சிக்காரனையும் ஆதரிக்காத, எல்லாரையும் ஓட விடு. இது ஊன் ஊர், இது ஊன் உலகம், இது ஊன் பிரபஞ்சம். உலகம் எல்லாருக்கும் எப்படி பொதுவோ அதே மாதிரி உனக்கும் அது பொது தான். தப்பானவர்களை விரட்டுவதில் கவனம் செலுத்து. இறைவன் வந்துலாம் விரட்ட மாட்டார், நீ தான் விரட்டணும். சரியா? உன் மனைவி யார்? தலைவி, குடும்பத் தலைவி. நீ யார்? குடும்பத் தலைவன். உன் பிள்ளைகள் யார்? மாபெரும் செல்வம். இதை விட உனக்கு வேறு என்ன வேணும் சொல்லு? தொட்டி விட்டுரு. ஒரு கட்சிக்கார பயல்களும் ஓட்டு போடக்கூடாது. 35 வருஷமாக நான் அவனுக்கு ஓட்டு போட்டதில்லை. எம்ஜிஆர் இருக்கும்போது அவருக்கு போட்டாள் தான். அவர் இறந்து போயிட்டார்ல. அன்றிலிருந்து இன்று வரை 35 வருஷத்துக்கு கிட்ட ஆயிடுச்சு. ஒரு பையனுக்கு போட்ட மாட்டேன், இனியும் போட மாட்டேன். தெரிஞ்சோ தெரியாமலே எம்ஜிஆருக்கு போட்டேன். ஆனால் நல்லவர் அவர், போட்டேன். அதுக்கப்புறம் நிறைய விஷயம் எனக்கு புரிஞ்சு போச்சு. அவனுக்கு போட மாட்டேன். ஸோ தேங்க்யூ குடும்பத் தலைவா, தேங்க்யூ குடும்பத் தலைவி. வேறு யாரையாவது தலைவன் தலைவின்னு சொல்லிட்டு திரிஞ்சா இயற்கை நேராக வீட்டுக்குள்ளே வந்து மூஞ்சியும் பொண்டாட்டி மூஞ்சி அடிச்சு கீச்சியில் தூக்கி ரோட்டில் போட்டு லாரி ஏற்றி கொண்டுடும். பார்த்துக்க. You are my sunshine, my only sunshine. You make me happy when skies are gray. You never noticed how much I love you. You never noticed how much I love you.
Please don't take my sunshine away. எவ்வளோ அருமையான சாங் பார்த்தீங்களா? Yeah, my sunshine, my only sunshine. You make me happy when skies are gray. You never noted how much I love you. Please don't take my sunshine away. எவ்வளோ அருமையான பாடல். சன் அது இல்லை என்றால் இந்த உலகம் இல்லை. பஞ்சபூதங்களையும் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாயா? ஆமாம், பஞ்சபூதங்களையும் நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. காற்றை டியூபுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சு அதை காருக்கு உள்ளார டியூப்பில் போட்டு காற்றை டியூபுக்குள்ளே அடைத்து விட்டான். நெருப்பை தீப்பெட்டிக்குள்ளே அடைத்து விட்டான். நெருப்பில் தீப்பெட்டி, மேட்ச் பாக்ஸ், லைட்டர். நெருப்பை அதில் அடைச்சிட்டாயா? நிலத்தை வப்பாட்டிக்கு எடுத்து கொடுத்துட்டான். நிலத்தை வப்பாட்டி. ஆமாம், வப்பாட்டி ஒருத்த 10 படாட்டி வச்சுன்னுக்கிறான். கேட்டால் நாங்கள் எல்லாம் பண்பாடில் சிறப்பவர்கள், மயிரை பிடுங்கினவர்கள், கத்தை காட்டினவர்கள் நம்ம ரொம்பக்கு. அப்படி தான் ஓகே. எப்படி காற்றை டியூபில் அடைச்சிட்டான், நெருப்பை தீப்பெட்டியில் அடைச்சிட்டான், நிலத்தை வப்பாட்டிக்கு கொடுத்துட்டான், ஆகாயத்தை அவர் எலன் மஸ்க் எடுத்துக்கினார். எலன் மஸ்கினும் ஆமாம் ஸ்பேஸ் எக்ஸா என்னமோ அதெல்லாம் அடிச்சிட்டு வர. அப்புறம் நீர் டாஸ்மாக் போய் நேர் குடிகாரம் பேச்சு விடிஞ்சாலே போச்சு, விடிஞ்சாலும் நமக்கென்னாச்சு, இருந்தும் உருண்டன்ன மருந்தும் டாஸ்மாக்கு, குடிடா சவுடா புறம்போக்கே. தள்ளுபடி திருவிழா. முந்துங்கள் குறுகிய கால சலுகை. தங்க நகைகள் 1% தள்ளுபடி. வெள்ளி பொருட்கள், வைர நகைகள் சிறப்பு தள்ளுபடி. அப்புறம் வைர நகைகள் 5000 ரூபாய் அளவுக்கு தள்ளுபடி போடுது. இட்ஸ் வெரி குட் திங். சூப்பர். தள்ளுபடி திருவிழா. ஓகே. சொர்க்கத்தில் திறப்பு விழா, இன்ப சோலைக்குள் வசந்த விழா, பக்கத்தில் பருவநிலா, லலலலலா தன்னன்னா தானனா. ஆமாம், தள்ளுமுள்ளு விழா. தள்ளுபடி தள்ளுமுள்ளு விழா. பட் இட்ஸ் குட் திங். ஓகே, அது ஒரு நல்ல விஷயம். அது வாங்கி வச்சுக்கோங்க. தங்கம், வெள்ளி, வைரம் நகைகள் கைக்கு ஏற்ற வெள்ளைக்கு ஏற்ற வீக்க சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. அது தப்பு இல்லை. பட் டோன்ட் புட் மணி இன் பேங்க். சேவிங்ஸ் பேங்க்கில் பணம் போடாத. ஸ்கேம்ஸ் நிறையா இருக்குது, தூக்கின்னு போடுவான். பேங்க்காரனே எடுத்துன்னு போடுவான். புரியுதா? பேங்க்கில் வேலை செய்கிறான் பாரு, யார் மேனேஜரா, அந்த திருட்டு பையலே ஒரு திருட்டு பைய தான். அந்த திருட்டு பைய தான் நிறைய திருட்டு பயிர்களை கமுட்டியை உருவாக்கி அவனுக்கு ஒரு நம்பர் கார்டு, அந்த கார்டு, பேன் கார்டு, போஸ்ட் கார்டு, அப்புறம் என்ன கார்டு, ஏதோ கார்டு, விசிட்டிங் கார்டு, மயிர் கார்டு, எல்லா கார்டையும் கொடுத்து திருடருக்கு மீனாம். மலையாளம் அம்சதவன் தானேயா? அவன் பேர் மலையா தானே? அந்த ஃப்ளைட் எல்லாம் ஓட்டுன்னு இருந்தான் கிங்ஃபிஷர், விஜய் மலையா. இந்த மாதிரி ஏகப்பட்ட நொல்லையாக்களுக்கு ஆமாம் பணத்தை சூப்பராக கொடுப்பானுங்க. ஆமாம், அயல்நாட்டில் ரூம் போட்டு கொடுப்பான், ஃபிகர் செட் பண்ணி கொடுப்பான். எல்லாம் யார்? அந்த மேனேஜர்ஸ் தான், கட்டிங் மேனேஜர்ஸ், பேங்க் மேனேஜர்ஸில் அங்கே வேலை செய்யுதுங்க பேர். அந்த பொண்ணுங்க அது மூஞ்சி முகரையும் ஒழுங்காக எழுத தெரியாது, பேர் எழுத தெரியாது. ஆமாம், ரூத் மேரின்னு எழுத சொன்னால் சூத்து மேரின்னு எழுதும். ஆமாம், மூஞ்சிங்களை மகனையும் பற்றி அந்த பேங்க்கில் வேலை செய்யுதுங்கள சனியனுங்க, தரித்திரங்க, ஏமாத்துற நாய்கள், பாமர மக்கள் பாவம். வெயிலில், பஸ் ஸ்டாண்டில், ட்ரெயினில் சம்சா விற்று, வாழைப்பழம் விற்று வாழ்க்கையை, வாழ்வாதாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை ஆற்ற போடுற அரசியல்வாதி குடும்பத்தில், அந்த குடும்பத்தில், இந்த குடும்பத்தில் இருந்துக்கின்னு போலீஸ் சர்டிஃபிகேட் வச்சுக்கின்னு பேங்க்கில் பணம் போடாதே, திருட்டிட்டு போயிடுவான். ஸ்கேம்ஸ் நிறைய ஆயிடுச்சு. இந்த மாதிரி சேர்த்து வை, சுருக்கு பையில் சேர்த்து வை. எங்கள் ஆயாலாம் அப்படி தான் செய்யும், சுருக்கு பையில் சேர்த்து வச்சுருக்கோம். வாஷிங்டன், February 15, 2025 தினத்தந்தி தலைப்பு செய்திகள். இந்தியாவுக்கு அமெரிக்காவின் நவீன போர் விமானங்கள். பிரதமர் மோடி ட்ரம்ப் சந்திப்பில் முடிவு. மும்பை குண்டு வெடிப்பு குற்றவாளி ராணாவை ஒப்படைக்கவும் சம்மதம்.
வெள்ளை மாளிகையில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்புடன் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசிய போது எடுத்த படம். சென்னையை சுற்றி புறநகர் வளர்ச்சி திட்டம். குந்தம்பாக்கம் பஸ் முனையம் விரைவில் திறப்பு. கிராமம் நகரங்களை மேம்படுத்த 10 புதிய திட்டங்கள். கிராய் கண்காட்சி தொடக்க விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. வாஷிங்டன் அமெரிக்க நிருபர்கள் சந்திப்பில் பிரதமர் மோடியிடம் அதானி குறித்து கேள்வி கேட்டதால் பரபரப்பு. மோடியை வாயார புகழ்ந்த ட்ரம்ப். வெள்ளை மாளிகையில் தன்னை சந்திக்க வந்த பிரதமர் மோடி அமருவதற்கு வசதியாக நாற்காலியை சரிபடுத்திய ட்ரம்ப். தலையங்கம் தினத்தந்தி 15/2/2025 சனிக்கிழமை. அவசர சிகிச்சைக்கு பைக் ஆம்புலன்ஸ். மருத்துவ சேவையில் தமிழக அரசு பல்வேறு சாதனைகளை படைத்து வருகிறது. இதனால் மற்ற மாநிலங்களுக்கு வழிகாட்டும் வகையில் முன்னோடியாக திகழ்கிறது. தமிழக அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறை மருத்துவ சேவையில் பல புதிய திட்டங்களை நிறைவேற்றி வருகிறது. அதில் ஒன்றுதான் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம். சாலை விபத்துகளில் காயம் அடைபவர்களின் எண்ணிக்கையில் நாட்டிலேயே தமிழ்நாடு தான் முதல் இடத்தில் இருக்கிறது. விபத்து ஏற்பட்டு காயமடைந்து உயிருக்கு போராடி கொண்டிருப்பவர்களுக்கு முதல் 1 மணி நேரம் உயிரை காப்பாற்ற தங்க நேரமாக கருதப்படுகிறது. அந்த நேரத்துக்குள் மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சையை தொடங்கிவிட்டால் உயிரை காப்பாற்ற வாய்ப்பு இருக்கும். ஆனால் பல நேரங்களில் விபத்து நடக்கும் இடங்களின் அருகாமையில் அரசு மருத்துவமனைகள் இல்லாத நிலை இருக்கும். தனியார் மருத்துவமனைகள் அருகில் இருக்கும். ஆனால் விபத்தில் சிக்குபவர்கள் ஏழை எளியவர்களாக இருந்தால் தனியார் மருத்துவமனைகளில் பணம் கட்டி சிகிச்சை பெற முடிவது இல்லை. இதனை கருத்தில் கொண்டுதான் விபத்து நடந்தவுடன் காயம்பட்டவர்கள் அருகில் உள்ள எந்த மருத்துவமனையிலையும் சிகிச்சை பெற்றுக்கொள்வதற்காக இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 என்ற திட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த உயிர் காக்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 2021 டிசம்பர் மாதம் 18 மேல்மருவத்தூரில் தொடங்கி வைத்தார். இதன்படி தமிழ்நாட்டில் எந்த ஒரு பகுதியில் சாலை விபத்துகள் நடந்தாலும் காயம்பட்டவர்களுக்கு உடனடியாக அருகில் உள்ள எந்த மருத்துவமனையிலும் முதல் 48 மணி நேரத்துக்குள் சிகிச்சை அளிக்க ரூபாய் 1,00,000 அரசே உதவியாக வழங்கி வந்தது. இதனால் விபத்தில் சிக்கியவர்களுக்கு தனியார் மருத்துவமனைகளும் சிகிச்சை அளித்து வந்தன. சமீபத்தில் இந்த தொகை ரூபாய் 2,00,000 உயர்த்தப்பட்டு விட்டது. இந்த திட்டத்தின் கீழ் 3,00,000வது பயனாளியாக அரக்கோணம் பகுதியைச் சேர்ந்த தேன்மொழி என்ற பெண் இருசக்கர வாகன விபத்தில் பாதிக்கப்பட்டு சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். அரசின் இந்த
கருணை திட்டத்துக்கு ஐநா சபையும் விருது வழங்கி கௌரவித்து இருக்கிறது. இந்த திட்டத்துக்கு மேலும் துணையாக இருக்கும் வகையில் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் செல்ல முடியாத கடினமான குறுகலான மற்றும் போக்குவரத்து வசதியற்ற மலை கிராமங்களில் வசிக்கும் மக்களுடைய அவசரகால மருத்துவ சேவைக்காக பைக் ஆம்புலன்ஸ்களை பயன்படுத்தும் திட்டத்தையும் மக்கள் நல்வாழ்வுத்துறை தொடங்கி உள்ளது. முதற்கட்டமாக சென்னை, கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, தேனி, வேலூர், திருப்பத்தூர், நீலகிரி, திருவண்ணாமலை, ஈரோடு, தருமபுரி, கோவை ஆகிய மாவட்டங்களில் 66 பைக் ஆம்புலன்ஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இதில் 41 வாகனங்கள் சென்னை உள்பட போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நகர்ப்புறங்களிலும், 25 வாகனங்கள் மலைவாழ் மக்கள் வசிக்கும் பகுதிகளிலும் இயக்கப்படுகின்றன. இதன்படி ஒரு மருத்துவ உதவியாளர் மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்று நோயாளிக்கு முதல் உதவி சிகிச்சை அளித்து அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல முடியும். இந்த ஆம்புலன்ஸ் பைக்கோடு ஒரு கேபினும் இணைக்கப்பட்டு உள்ளது. அதில் உயிர் காக்கும் ஆக்சிஜன் வசதி, மருந்துகள் இருக்கிறது. சமீபத்தில் ஜவ்வாது மலையில் இந்த பைக் ஆம்புலன்ஸ் சேவையை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். தினமும் ஏராளமான உயிர்கள் பைக் ஆம்புலன்ஸால் காப்பாற்றப்படுகின்றன. இதுவரை 2,35,340 பேர் பைக் ஆம்புலன்ஸில் ஏற்றிச் சென்று சிகிச்சைக்காக மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு உள்ளனர். இதனால் உயிர்காக்கும் வாகனமாகவே பைக் ஆம்புலன்ஸ் திகழ்கிறது. மருத்துவத்துறையில் புதுமையான திட்டங்களை புகுத்தி வரும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் பைக் ஆம்புலன்ஸ் திட்டம் வரவேற்புக்கு உரியது. உடனே இவரை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுங்கள். இந்த திட்டம் ஆபத்து பாந்தவனாக உதவுகிறது. தலையங்கம் தினத்தந்தி 15/2/2025 சனிக்கிழமை. அவசர சிகிச்சைக்கு பைக் ஆம்புலன்ஸ். சென்னை, பிப்ரவரி 15, 2025 தினத்தந்தி தலைப்புச் செய்திகள். அரசு ஆஸ்பத்திரிகளில் டாக்டர்கள் பற்றாக்குறை. தமிழகத்தில் உயிரிழப்புகள் அதிகரிப்பு. அண்ணாமலை. நேருக்கு நேர் விவாதிக்க தயார் அமைச்சர் மா. சுப்பிரமணியன். அரசு ஆஸ்பத்திரிகளில் டாக்டர்கள் பற்றாக்குறை. தமிழகத்தில் உயிரிழப்புகள் அதிகரிப்பு. அண்ணாமலை. நேருக்கு நேர் விவாதிக்க தயார் அமைச்சர் மா. சுப்பிரமணியன். சென்னை, பிப்ரவரி 15, 2025 தினத்தந்தி தலைப்புச் செய்திகள். ஓராண்டாக பழக்கம். ரெசார்ட்டில் தங்கி இருக்கிறார். எனது கணவருடன் நெருக்கமாக இருந்துவிட்டு பாலியல் பலாத்காரம் என்று சொல்வதா? பெண் போலீஸ் மீது மகேஷ்குமார் மனைவி பரபரப்பு குற்றச்சாட்டு. போக்குவரத்து போலீஸ் இணை கமிஷனரின் மனைவி அனுராதா டிஜிபி அலுவலகத்தில் மனு கொடுத்து விட்டு வந்தபோது எடுத்த படம். சென்னை சென்ட்ரலில் ரூபாய் 350 கோடியில் 27 அடுக்கு மாடிகளுடன் கோபுர கட்டடம். முதலமைச்சர் மு. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். சென்னை சென்ட்ரல் பகுதியில் உள்ள மத்திய சதுக்கத்தில் 27 அடுக்கு மாடிகளுடன் அமைக்கப்பட உள்ள சென்ட்ரல் கோபுர கட்டிடத்திற்கு சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு. ஸ்டாலின்
அடிக்கல் நாட்டிய போது எடுத்த படம். வாட்டிகன் சிட்டி, பிப்ரவரி 15, 2025 தினத்தந்தி செய்திகள். போப் ஆண்டவர் ஆஸ்பத்திரியில் அனுமதி. கத்தோலிக்க கிறிஸ்துவர்களின் தலைவராக போப்பாண்டவர் பிரான்சிஸ் உள்ளார். 38 வயதான போப்பாண்டவர் பிரான்சிஸ்க்கு நேற்று திடீரென உடல் நல குறைபாடு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து வாட்டிகனில் உள்ள ஆஸ்பத்திரியில் அவர் அனுமதிக்கப்பட்டார். டாக்டர்கள் பரிசோதனையில் அவருக்கு நுரையீரலில் தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து அவருக்கு உடல்நல பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு மேல் சிகிச்சைக்காக இத்தாலி தலைநகர் ரோமில் உள்ள கெமெல்லி ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக வாட்டிகன் செய்தி தொடர்பு துறை தெரிவித்து உள்ளது. வாட்டிகன் சிட்டி, பிப்ரவரி 15, 2025 தினத்தந்தி செய்திகள். போப் ஆண்டவர் ஆஸ்பத்திரியில் அனுமதி. இப்பொழுது மிக பிரம்மாண்டமாய் நடைபெற்று வருகிறது சென்னை தீவுத்திடலில். மிஸ் பண்ணிடாதுங்க மக்களே. 49வது இந்திய சுற்றுலா மற்றும் தொழில் பொருட்காட்சி ஜனவரி 11 முதல் மார்ச் 11 வரை ஐலேண்ட் கிரவுண்ட் சென்னை, தீவுத்திடல் சென்னை. அதிசய மர்மைடு கடல் கனி ஷோ, பிகஸ்ட் ஷோ, உணவு திருவிழா, டெல்லி அப்பளம், அவதார் உலகம். இப்பொழுது மிக பிரம்மாண்டமாய் நடைபெற்று வருகிறது சென்னை தீவுத்திடலில். மிஸ் பண்ணிடாதுங்க மக்களே. 49வது இந்திய சுற்றுலா மற்றும் தொழில் பொருட்காட்சி ஜனவரி 11 முதல் மார்ச் 31 வரை. மார்ச் 31 வரை தான். ஓகே. சுழற்சி முறையில் 11 பேர் பணியில் இருப்பார்கள். சென்னை, பிப்ரவரி 15, 2025 தினத்தந்தி செய்திகள். விஜய்க்கு துப்பாக்கி ஏந்திய Y பிரிவு போலீஸ் பாதுகாப்பு மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு துப்பாக்கி ஏந்திய Y பிரிவு போலீஸ் பாதுகாப்பு வழங்கி மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு இட்டு உள்ளது. விஜய் வியூகம். நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் அடுத்த ஆண்டு 2026 நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலை சந்திக்க உள்ளது. இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கான ஆயத்த பணிகளில் விஜய் தீவிரம் காட்டி வருகிறார். பிரபல தேர்தல் வியூக ஆலோசகர் பிரசாந்த் கிஷோரிடம் ஆலோசனைகளை பெற்று வருகிறார். தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளிலும் தேர்தல் பிரச்சார பயணம் செய்ய திட்டமிட்டு உள்ளார்.
மத்திய மாநில போலீசார் பாதுகாப்பு. இந்த நிலையில் விஜய் தமிழகம் முழுவதும் தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது அவருக்கு அச்சுறுத்தல்கள் ஏற்படலாம் என்று மத்திய உளவு பிரிவு போலீசாருக்கு தகவல்கள் கிடைத்துள்ளது. இது குறித்து மத்திய உளவு பிரிவு போலீசார் அறிக்கை ஒன்றை தயாரித்து உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பி வைத்ததாக தெரிகிறது. அதன் அடிப்படையில் விஜய்க்கு துப்பாக்கி ஏந்திய வாய்ப்பிரிவு போலீஸ் பாதுகாப்பு வழங்கி மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு இட்டு உள்ளது. இதன் மூலம் விஜய்க்கு மத்திய மாநில போலீசார் 11 பேர் இணைந்து சுழற்சி முறையில் பாதுகாப்பு அளிப்பார்கள். சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டில் துப்பாக்கி ஏந்திய 2 போலீசார் 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள். விஜய் கட்சி நிகழ்ச்சிகளுக்கு செல்லும் போது கான்வாய் வாகனத்தில் துப்பாக்கி ஏந்திய CRPF வீரர்கள் 3 பேர் உள்பட 8 போலீசார் உடன் செல்வார்கள். அவர் மற்ற மாநிலங்களுக்கு செல்லும் போதும் 2 போலீசார் உடன் இருப்பார்கள். இந்த பாதுகாப்பு விஜய்க்கு ஓரிரு நாளில் அளிக்கப்பட உள்ளது. விமர்சனங்கள். இந்தியாவில் 1960ஆம் ஆண்டு நக்சலைட்டுகள் ஆதிக்கம் தலை தூக்கிய போது அரசியல் கட்சி தலைவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் நடைமுறை அமலுக்கு வந்தது. தமிழக ஜனதா தலைவர் அண்ணாமலைக்கு ஆரம்பத்தில் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டு வந்தது. அதன் பின்னர் அவருடைய பாதுகாப்பு Z பிரிவாக அதிகரிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. விஜய்க்கு மத்திய அரசு பாதுகாப்பு வழங்கியதை அரசியல் ரீதியாக விமர்சித்து சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் உலா வர தொடங்கி உள்ளன. சுழற்சி முறையில் 11 பேர் பணியில் இருப்பார்கள். விஜய்க்கு துப்பாக்கி ஏந்திய பிரிவு போலீஸ் பாதுகாப்பு மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு.